பெருந்தகை ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முதன்முறையாக விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாய சங்கம் அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்று கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவர் ஐயா நாராயணசாமி நாயுடு. அவரது 100வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள நினைவிடத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் சின்னசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாய கண்காட்சி மற்றும் மாநில அளவிலான மாநாடு நடைபெற்றது. இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், நாராயணசாமி நாயுடு மணி மண்டபம் அமைத்துள்ள பகுதியில் வளைவு அமைக்க வேண்டும். மேலும் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம், மாநில பொருளாளர் பாண்டியன், மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜா சிதம்பரம், கோவை மாவட்ட தலைவர் ஏர்வேந்தர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் டாக்டர் ரங்கநாதன், மாவட்ட ஆலோசகர் KR ஜெகநாதன், மாநகர தலைவர் ஞானசுந்தர், மாநகர செயலாளர் காளிசாமி, மகளிரணி தலைவர் மகாலட்சுமி, மாநகர் மகளிரணி அமைப்பாளர் செல்வி பிரீத்தி, பிளிச்சி அமைப்பாளர் மருதாச்சலம், பெரியநாயக்கன் பாளையம் அமைப்பாளர் கண்ணன், SS குளம் அமைப்பாளர் ரவிச்சந்திரன், SS குளம் கிழக்கு அமைப்பாளர் இளையராகவன், மேட்டுப்பாளையம் மேற்கு மற்றும் கிழக்கு அமைப்பாளர்கள் கணேஷ்குமார், சத்யநாராயணன், கிணத்துக்கடவு அமைப்பாளர் ஈஸ்வரன் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நாராயணசாமி நாயுடு அவர்களின் குடும்பம் சார்பாக அவரது பேரன் பிரபு மணிமண்டபத்தில் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் வரவேற்றார். ஐயா சி நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 100வது பிறந்த நாள் இன்று அவர் வாழ்ந்த இடமான வையம்பாளையத்திலே மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டது. இந்த நல்ல நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவை வடபகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் மேம்பாலம் என்று அறிவித்திருக்கின்றது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த இடமான வையம்பாளையத்தில் 100ஆண்டு நினைவை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய பெயரிலே வளைவு ஏற்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தமிழக விவசாயிகள் சங்கம் மனப்பூர்வமாக வரவேற்கின்றது. அதே நேரத்திலே கடந்த காலத்திலே வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வழியிலே ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக ஒரு ஸ்தூபி ஏற்படுத்துவதற்காக அங்கே ஒரு தொகையும் கட்டப்பட்டிருக்கின்றது. மாநகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பெரிய சிறப்பான செயலெல்லாம் செய்கின்ற பொழுது ஏற்கனவே தொகையை செலுத்தி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஐயாவினுடைய பெயரிலே ஒரு நினைவு ஸ்தூபி ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு வேண்டிக்கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய சிறப்பான செயல்களை செய்கின்ற பொழுது ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு பல்கலைக்கழகம் என்று அறிவித்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கின்ற பொழுது இவனுடைய வாழ்வாதாரம் நசுங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒருபுறம் கனத்த மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரெல்லாம் அடித்து சென்று வீணாக கடலிலே கலக்கின்றது. மறுபுறம்
கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே வீணாக கடலிலே சென்று கலக்கக்கூடிய அந்த தண்ணீரை வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திருப்பி விட வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார், விவசாயி என்று யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ₹1 செலவு செய்து 80 பைசா வருமானம் எடுக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவன் தான் விவசாயி என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்தால் அது உண்மையாகத்தான் தெரிகின்றது. எனவே அனைத்து பொருளுக்கும் நியாயமான கட்டுப்படியான விலை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.